ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிசி டிக் டிக். டே 8ல் நான் என்னென்ன படிச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, 11th சிறப்பு தமிழில் உள்ள கலைச்சொற்கள். டே 7, 8 ரெண்டுத்துக்கும் சேர்த்து 132 கலைச்சொற்கள் படிச்சிருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா, 6th தமிழ் ஓல்டு புக்கில் உள்ள சொல்லும் பொருளும் 7th தமிழ் ஓல்டு புக்கில் உள்ள சொல்லும் பொருளும் இது ரெண்டுத்தையும் ரிவிஷன் பண்ணிவிட்டு 8th தமிழில் உள்ள பழைய புத்தகத்தில் உள்ள சொல்லும் பொருளும் பார்த்துருக்கேன். அப்புறம் ஐஎன்எம் லெசன் 12th ஹிஸ்ட்ரியில் உள்ள செகண்ட் லெசன் தீவிர தேசியவாதத்தின் எழுச்சியும் சுதேசி இயக்கமும் அந்த லெசன் பார்த்துருக்கேன். இதில் ஏன் என் புக்கு கிழிஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் படிச்சுட்டு இருக்கப்போ எங்கள் பாப்பா கிழிச்சு விட்டுட்டாங்க. ஃபுல்லாக நான் புக்கு கையில் வச்சுருந்தாலே பிடுங்கி கிழிச்சிடுறாங்க. ஒன்றும் பண்ண முடியல. அவங்க இருக்கிறப்ப எல்லாத்தையும் எடுத்து ஓரங்கட்ட வேண்டியதாக இருக்குது. அப்புறம் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, உங்கள் ஸ்டடி பிளான் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. நான் பார்த்தீங்கன்னா கிருஷபா அகாடமியோட டெஸ்ட் பேட்சில் தான் ஜாயின் பண்ண போகிறேன். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நான் அந்த டெஸ்ட் பேட்சில் தான் முன்னாடி இருந்தேன். மெட்டீரியலும் நல்லா ப்ரொவைட் பண்ணுவாங்க, குரூப்பும் நல்லா கொண்டு போவாங்க. அதனால் இந்த தடவையும் அவங்க பேட்சில் தான் சேரலான் இருக்கேன். அவங்க ஏற்கனவே ஷெடியூல்லாம் ஸ்டடி பிளான் கொடுத்துட்டாங்க. ஷெடியூல் 1 தான் படிக்க போகிறேன். ஸோ அதான் நான் ஃபாலோ பண்ண போகிறேன். நீங்கள் எந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். டே 9ல் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.